ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருள் வறுத்து அரைச்சி செய்கிறதுனால டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன். இதை 2 டைம் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்திக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 லவங்கம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகாய். நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம், அதனால் காஞ்ச மிளகாய் 5 அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். எந்தளவுக்கு மசாலா நல்லா வறுபடுதோ அந்தளவுக்கு குழம்பும் நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமலே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திக்கோங்க. நான் மீடியம் சைஸில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை 15 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். நம்ம கசகசாவை இது மாதிரி ஊற வச்சு சேர்க்கிற போது நல்லா நைஸாக அரைப்படும். அதுக்காக தான். உங்களுக்கு ஒரு வேளை கசகசா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்திக்கோங்க. குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, கூடவே ஒரு அனாசிப்பூ, அப்புறம் சின்னதாக ஒரு ஏலக்காய் சேர்த்திடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட 1/2 கப் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு வேளை சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் 1 சேர்த்திங்கனாலே போதும். அதுவே நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அந்தளவுக்கு குழம்புடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடரை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை லைட்டாக வதக்கிடலாம். மசாலா பொருளையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறதுனால அதிக நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் 1 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிடலாம். மட்டன் மசாலாவோட நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வதங்கி மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திடலாம். நம்ம ஏற்கனவே மசாலா பொருளில் காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறதா இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம்.
இப்போ மசாலா பொருளெல்லாம் மட்டன் பீசஸோட சேர்ந்து நல்லா வதங்கி மட்டன்லேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திடுங்க. மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு கலந்து சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக குழம்ப டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 4லேருந்து 5 விசில் வேக விட்டுருங்க. அப்போ தான் மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 5 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் குழம்பு நல்லா கமன்னு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா மட்டன் பீசஸ் எல்லாம் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.